ಹರಿಬೋಲ್ ತಂಡೋತ್ಪನ್ನ ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮ ಹಿಂದೂ ಧರ್மத்தில் ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணத்தில் ஒரு முக்கியமான பேர் வருது. ராஜா பரீட்சித் மகாராஜ். இவர் அர்ஜுனனுக்கு பேரன், அபிமன்யு உத்தராதேவிக்கு மகன். பரீட்சித் மகாராஜ் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போவே அஸ்வத்தாமா அவರಿಗೆ கொல்ல முயற்சி பண்ணார். அஸ்வத்தாமா குருக்ஷேத்திரத்தின் 18வது நைட் இரவு தூங்கிட்டு இருந்த 5 ಪಾಂಡವರಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊನ್ನಾರು. அதே போல பாண்டவರಿಗೆ பாதி அக்ஷயணி சேனை தூங்கிட்டு இருக்கும்போது அவர்களெல்லாம் கொன்னிட்டு கடைசியாக இந்த பாண்டவர் வம்சமே இருக்கக்கூடாது சொல்லி இந்த உத்தராதேவி கர்ப்பத்துக்கு பிரம்மாஸ்திர போட்டிருக்காரு. உத்தராதேவிக்கு ஒரு எரிச்சல் போல ஆகி திரௌபதி வீட்டில் தான் இருந்தாங்க, மாமியார் கோந்தி தேவி வீட்டில் இருந்தாங்க. பட் உத்தராதேவி நேராக கிருஷ்ணர்கிட்ட ஓடி காப்பாற்றுங்கோ, பாண்டவருக்கு வம்சம் காப்பாற்றிடுங்க, தன்னை இதுக்கு வேண்டி போல. பகவான் கிருஷ்ணர் ஒரு தம்பு என்ன சொல்லுவோம், இவ்வளோ சின்ன ஒரு உருவம் எடுத்துட்டு உத்தராதேவிக்கு கர்ப்பத்தில் போய் அந்த பிரம்மாஸ்திரத்தில் இந்த குழந்தை இறந்து போயிருந்து. பகவான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு சக்தி எடுத்துட்டு இந்த குழந்தைக்கு திருப்பி உயிர் கொடுத்தாங்க. இப்படி பரீட்சித் மகாராஜாக்கு பகவான் அம்மா கர்ப்பத்தில் காப்பாற்றி விட்டாங்க. இவர் பெருவி எடுக்கும்போது இவருக்கு பேர் வச்சது விஷ்ணுராத். விஷ்ணுராத் சொன்னால் எப்போவுமே விஷ்ணு பாத்தி நினைவு பண்ணிட்டு இருப்பான், ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு கூட பரீட்சித்த பேர் வச்சது. இவர் பரீட்சை பண்ணுவார் எல்லாருக்குமே. நான் இவருக்கு என் அம்மா கர்ப்பத்தில் பார்த்தேன்னா, இவருக்கு பார்த்தேன்னா, அதுக்கு வேண்டி பரீட்சித்து வயசுக்கு வரும்போது பாண்டவர் எல்லா தியாகம் பண்ணி ஸ்வர்காரோகணம் சொல்லுவோம் போகும்போது இவருக்கு அடுத்த அரசன் பண்ணாங்க. பரீட்சித் ஒரு நல்ல அரசனாக இருந்தார். ஒரு வாட்டி பரீட்சித் மகாராஜ் காட்டில் வேட்டைக்கு போயிருக்காரு. கலியுகம் ஒரு சூத்ரன் அரசனை உருவம் எடுத்துட்டு பூதேவி பசுமாட ரூபத்தில் இருக்கு, தர்ம தேவத்தை காளை ரூபத்தில் இருக்கார். காளை அவருக்கு அடிச்சிட்டு இருக்கார், கொஞ்சம் கூட கருணை இல்லாமல். பரீட்சித்தன் கோவத்தில் இந்த கலியை கொல்ல முயற்சி பண்ணுவார், கத்தி எடுத்துடுவார். கலி இவருக்கு சரணை எடுத்துடுவான். இவருக்கு பாதம் பிடிச்சி மன்னிப்பு கேட்டு விட்டுடு சொல்லும்போது, நீ யார், நான் கலியுகம், நீ என்ன ராஜ்யத்தில் இருக்க முடியாது சொல்லும்போது, நான் கூட பகவான் சேவைக்கு வந்திருக்கேன். முதல்ல வேர்ட்ட கொல்ல முயற்சி பண்ணுவார். கடைசியாக சரி அவருக்கு 4 இடம் கொடுப்பாங்க இருக்கிறதுக்கு. சூதாட்டம், ஹிம்சை சொன்னால் மாம்சம், இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சாப்பிடுது அந்த மாதிரி இடம். பரஸ்திரீகம்னு சொன்னால் கணவன் மனைவி விட்டு வேற பெண்கிட்ட போகிறது, மனைவி கணவன் விட்டு வேற பெண்ணு சங்க பண்ணுறது, இந்த இடம். போதை சொன்னால் டீ காஃபி எல்லாம் இந்த மாதிரி என்ன போதை பொருள், பீடி சிகரெட்டு என்ன சொல்கிறது எல்லாமே பொயிலே எல்லாம் இந்த மாதிரி. அப்போ கலி சொல்லுவான், எல்லாம் மோசமான இடம் தான் கொடுத்தீங்க, இன்னொரு இடம் எதை கொடுத்துடுங்க சொல்லும்போது தங்கம் சொன்னார். தங்கம் சொன்னால் அதர்மம் பண்ணி எங்கே பணம் உண்டாக்கியிருக்கு அங்கே கலி, இந்த 5 இடத்துல கலி இருப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு வாட்டி பரீட்சித் மகாராஜ் வேட்டைக்கு போயிருக்காரு. இந்த பழைய காலத்தில் அரசாங்க வேட்டை போகிறதுக்கு காரணம், முதலாவது காரணம், எந்த போர் நடந்தால் அரசன்தான் ஃப்ரண்ட்டில் இருப்பான். இப்போ அரசனுக்கு பயம் இருக்கக்கூடாது. போர் பண்ணும்போ கொல்லும்போ
ரெண்டாவது முன்னாடியெல்லாம் காட்டு பாதையாக தான் மக்கள் போயிட்டு இருப்பான் வந்துட்டு இருப்பான். அப்போது காட்டு பாதையில் எதுவுமே மிருகங்கள் கூடியிருக்கு எந்த பக்கம் சொன்னால் அரசாங்க கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பக்கம் போய் அந்த மாதிரி மிருகங்கள் கொல்றது. இப்போது வெயில் டைம் ரொம்ப வெயில் இருந்து பரீட்சித் மகாராஜ் பாதை மாறியாச்சு. சொன்னால் தன் கூட இருந்தவங்களுக்கு கூட விட்டு தனி பாதையில் போயாச்சு. பாதை தெரியாமல் ரொம்ப தாகமாக ஒரு ஆசிரமத்தில் வருவாங்க. ஷமிக ரிஷி சொல்லி அந்த ரிஷிவர் மௌன விரதத்தில் உட்காந்துருக்காரு. மௌன விரதம் நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. காலமே சூரிய உதயிக்கும்போது முதல் சூரிய அஸ்தமாகிறது பேசாமல் இருக்கிறது, கை கால் எந்த ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை, எப்படி உட்காந்துருந்தா உட்காந்துருக்கிறது, நின்னா நின்று அப்படியே இருக்கிறது. இவர் சாதாரணமாக உட்காந்துருக்காரு, தியானத்தில் இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. பரீட்சித் மகாராஜ்க்கு தாகம் வந்து இப்படி தண்ணி கேட்பாங்க. இவர் மௌனமாக இருக்கார். பரீட்சித்தனுக்கு கோபம் வந்து அங்கே ஒரு சத்து போன பாம்பு இருந்து அது தன் கத்தியில் எடுத்து ஒரு களத்தில் போட்டு போயிடுவான். இங்கே வந்து கௌசிக்கி சொல்லி நதி இருக்குது பக்கத்தில். அங்கே வந்து இந்த ரிஷி குமாரன், இந்த ஷமிக ரிஷிக மகன் ஸ்ருங்கி தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். யாரை வந்து இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் உன் அப்பா காலத்தில் இப்படி பாம்பு போட்டு போனார், சத்து போனார். இவன் கோபம் வந்து தான் இது காட்டுன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி அந்த கௌசிக்கு தண்ணி எடுத்துட்டு சாப்பம் கொடுத்துருவார். அந்த யார் இருந்தால் சரி, இன்றைக்கி முதல் 7வது நாள் 8வது நாள் தக்ஸக்க பாம்பு கடிச்சிட்டு அவர் இறந்து போட்டுச்சு. அப்புறம் ஆசிரமம் வந்திருக்காரு. சூரியன் அஸ்தமாக இருக்குது. அப்பா இளம்ப போயிட்டு இருக்காரு. இவன் வந்து அப்பாவுக்கு பிடிச்சி கண்ணீர் போட்டிகிட்டு இருக்கான். அப்பா கேட்பாரு, என்னாச்சு இந்த இறந்து போனோம்? அது விட சொல்லுவார், இல்லை நான் அவனுக்கு சாப்பம் கொடுத்தாச்சு. இப்போது ரிஷிவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கேட்டு. முதல்ல மகனுக்கு திட்டுவார், அது யார் தெரியுமா, அரசன். நம்ம பிராமணரே அரசனுக்கு சாப்பம் கொடுத்தா பிராமணருக்கு யாரை காப்பாற்றுவான்னு சொல்லி. கலியுகத்தில் பாருங்க, பிராமணருக்கு அரசர் காப்பாற்ற மாட்டான் அந்த சாப்பம். ரெண்டாவது இவர் பகவானுக்கு மன்னிப்பு கேட்பாங்க, என் மகன் தவறு பண்ணிவிட்டான், அவனுக்கு மன்னிச்சுடுங்க சொல்லி. மூணாவது ஆசிரமத்தில் ஒரு பையனுக்கு அங்கே அனுப்புவாங்க, பரீட்சித் மகாராஜ்க்கு இந்த செய்தி சொல்லுங்க, அவர் ஏதோ தானு காப்பாற்றுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே சொல்லி. பரீட்சித் மகாராஜ் திரும்பி வந்திருக்காரு அரண்மனைக்கு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றும்போது தலையில் அவர் கிரீடம் தங்கத்தில் உள்ளது. அது எடுத்த உடனே அவருக்கு, நான் இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிவிட்டேன், ஒரு ரிசீவருக்கு அவமானம் பண்ணி எனக்கு நல்ல தண்டனை கிடைக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த கிரீட்டம் ஜராசந்தனுக்கு உள்ளது. பீமன் ஜராசந்தனுக்கு கொன்னும்போ ஜராசந்தனுக்கு மகன் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு பீமருக்கு. அதுலேயே இந்த கிரீட்டம் கூட. ஜராசந்தனுக்கு கிரீட்டம் போட்டு போனதுக்கு பரீட்சித் மகாராஜ் ஒரு பாவம் பண்ணிவிட்டார், அபராதம் பண்ணிவிட்டார். நம்ம நிறைவாட்டி வேறவங்களுக்கு ட்ரெஸ் போடுறது, வேறவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றது, இல்லை எதை வாங்கிறது அவங்கக்கிட்ட. சங்கம் ரொம்ப முக்கியமானது. யார் கூட சேர்ந்துட்டு இருக்கோம், யார் கூட பழகிட்டு இருக்கோம், இல்லை வளர்ச்சி இல்லாமல் இருக்கோம், அவ்வளோதான். ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். பரீட்சித் மகாராஜ்க்கு இந்த செய்தி வந்தது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆடத் தொடங்கியாச்சு. பாகவதமில் 2 பேருக்கு தான் சாவு முன்னாடி தெரிஞ்சது. ஒன்று கம்சன், ஒன்று பரீட்சித் மகாராஜ். கம்சனுக்கு எப்போ தெரிஞ்சதோ, என் தங்கச்சி தேவகிக்கு 8வது குழந்தை எனக்கு சாவுக்கு காரணம், இவன் அப்போவே அந்த கல்யாணத்தில் அவளுக்கு கொல்ல முயற்சி பண்ணுவான். அப்புறம் அவளுக்கு அவள் வீட்டுக்காரருக்கு வசுதேவருக்கு ஜெயிலில் போட்டுடுவான் சொன்னால் அவனுக்கு பயம், சாவுக்கு அவ்வளோ பயம். பரீட்சித் மகாராஜ் சந்தோஷப்பட்டாங்க. நைட்டு மகன் ஜன்மஜெயனுக்கு அடுத்த அரசன் பண்ணி
எல்லா தியாகம் எல்லாம் சொன்னால் அரமனை சொத்து வீடு என்ன சொல்கிறது மனைவிகள் ராணிகள் எல்லா தியாகம் பண்ணி ட்ரெஸ்ஸு ஆபரணம் எல்லாம் விட்டு கங்கை கரையில் வந்து உட்காந்தாச்சு. இவருக்கு தியாகம் பார்த்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ಋಷಿமுனிகளும் இவர் முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. இப்போ எல்லாருக்குமே நமஸ்காரம் பண்ணி இந்த கேள்வி கேட்பாங்க. பரீட்சித் மகாராஜ் வந்து இனி முதல் 7 இல்லை 8வது நாள் நான் சாவ போகிறேன். இந்த 7 நாளில் எனக்கு பகவான் லோகத்துக்கு யார் அனுப்ப முடியும்? நான் எப்படி போக முடியும்? ஒரு ரிசீவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, விரதம் பண்ணு தானம் பண்ணு அது இது. இவர் நினச்சிட்டு இருக்காரு ஒரு ரிஷிக்கு அபராதம் பண்ணி எனக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒருத்தர் சொன்னது கேட்டால் வேற அவங்கள சாப்பம் கொடுத்தா எங்கே போகிறது சரி. அப்படி இருக்கும்போது அங்கே சுகதேவ முனி வேதவியாசருக்கு மகன் வந்திருக்காரு. அவர் வந்து சொன்னார், நான் ஸ்ரீமத் பாகவத சப்தாக பண்ணி உங்களுக்கு பகவான் லோகத்துக்கு அனுப்பிடுவேன். அப்போ எல்லா ಋಷಿ முனிவர் அங்கே யாரெல்லாம் இருந்தார், வேதவியாசர் இருந்தார், நாரதர் இருந்தார், எல்லாருமே சம்மதம் சந்தோஷமாக இருக்கும்போது கதா தொடங்க போகிறது. தேவதைகள் வந்துடுவான், கையிலே ஒரு பானையில் அமிர்தம் கொண்டு வந்திருக்கான். சுகதேவருக்கு சொல்லிட்டு இருக்கான், இந்த கதா வந்து நம்ம சொர்க்க லோகத்தில் சொல்லுங்க, பரீட்சித்தனுக்கு இந்த அமிர்தம் கொடுத்துடுங்க சொல்லி. சுகதேவ முனி பரீட்சித் மகாராஜை கேட்பாங்க, என்னப்பா என்ன பண்ணுவேச்சுன்னா, பரீட்சித் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த அமிர்தம் வேண்டாம், என்னைய கிருஷ்ண கதாமிர்தம் ஸ்ரீமத் பாகவதாமிர்தம் சொல்லுங்க. இப்போ தேவதைகளுக்கு வெக்கம் பண்ண வேலைಗೆ அவங்க பாகவத்தமில் சும்மா வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ திரும்பி போயாச்சு. பகவான் கதா கேட்கறதுக்கு எந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது. பகவான் கதா கிடைக்கிது நம்ம பாக்கியம். இவர் அங்கே போய் இதெல்லாம் பண்ண போய் மாட்டியாச்சு தேவதைகள். இப்போது கதா நடந்தது 7 நாள். பரீட்சித் மகாராஜ் வந்து தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். 7 நாள் பகல் இரவு பாகவதம் கேட்டாங்க. பகவான் லோகத்துக்கு போனாங்க. சொன்னால் அந்த தக்ஷக பாம்பு வர முன்னாடியே இவர் வந்து தேக தியாகம் பண்ணிட்டாங்க. பகவான் தியானம் பண்ணிட்டு உடம்பு விட்டு போயாச்சு. அந்த பகவான் லோக போகிறதுக்கு முன்னாடி கதா முடிஞ்ச உடனே எல்லா பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண போயிருக்காங்க. அம்மா உத்தராதேவிக்கு. உத்தராதேவி சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து உன் பாசத்தில் சரியாக கதா கேட்கல, எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லு. பரீட்சித் மகாராஜ் சொல்லுவார், டைம் ரொம்ப கம்மி இருக்குது சொல்லி ஒரு முகூர்த்தம் 48 நிமிடத்தில் அவருக்கு பாகவதம்ಗೆ சாரம் பிரஹத் பாகவதாமிர்தம் சொல்லிவிட்டாங்க. சொன்ன பக்தர் எப்படி இருப்பான், இந்த பூமிக்கு மேலே என்னென்ன லோகங்கள் இருக்குது, வைகுண்ட லோகம் கோலோகம் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அது நமக்கு நம்ம ஆச்சாரிய ஷிலா சனாதன கோஸ்வாமி பிரஹத் பாகவதாமிர்தம் சொல்லி புத்தக ரூபத்தில் கொடுத்துருக்காங்க. இப்படி பரீட்சித் மகாராஜ் ஒரு உயர்ந்த பக்தர், மகாஜனா. நமக்கு ஸ்ரவணம் ஹரிகதா கேட்கறதுக்கு, ஹரிநாமம் கேட்கறதுக்கு ஆச்சாரியா. ஹரி போல் தண்டோத்னா.